நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் நான் உதவிக்கு எங்கெங்க ஓடுகிறோம், ஓட வேண்டாம். ஏன்னா வேதம் ஒரு வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறதை நான் காட்டிக் கொடுக்கிறேன். சங்கீதக்காரனுடைய புஸ்தகம் 124வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்ம உதவிக்கு எந்த மனிதனை சார்ந்து போனாலும், எந்த மனிதனை நோக்கினாலும் நம்மளுக்கு உதவிகள் வராது. தேவன் நம்மளுக்கு உதவி செய்யலைனா எந்த மனிதனும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய சகாயம், நம்மளுடைய உதவி வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் உள்ளது. நாமம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது வானோர் பூதலத்தோர் பூமியுடைய சகல முழங்கால்களும் முடங்கும்படியாக இயேசு என்ற நாமத்தை பிதா உயர்த்தினார். இந்த நாமத்தின் கீழாக வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய இரக்கத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் தம்முடைய உதவிகளை அனுப்புகிறார். தேவன் தம்முடைய சகாயத்தை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைய நாட்களில் உங்களோடும் என்னோடும் இடைபெடுகிற காரியம், இந்த சகாயம் உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்ற நாமத்தில் உள்ளது. அநேகர் நீங்கள் நானும் சகாயத்துக்காக, ஒரு உதவிக்காக மற்ற மனிதர்கள்ட்ட, எதிர்த்து வீட்டுக்காரங்கள்ட்ட போவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போவோம். அவங்க என்ன செய்வாங்க, நம்மளுடைய காரியங்களை குறித்து ஒருவேளை கேவலப்படுத்துவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போனால் அவங்க நம்மளை என்ன செய்வார், வேறெல்லாம் அசிங்கப்படுத்திடுவாங்க. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வேதனையை புரிஞ்சிக்க முடியாது, நம்மளை காயப்படுத்திடுவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ வேதனைகளை படுத்தி நம்ம உதவிக்கு போன இடத்துல நம்ம அவமானப்பட்டு வந்திருப்போம், நொறுக்கப்பட்டு வந்திருப்போம், நெருக்கப்பட்டு இருப்போம். என்ன செய்யுதுன்னு தெரியாது. சரி, இப்படி ஒரு உதவிக்கு, ஒருவேளை ஒரு போலீஸ்காரர்கிட்ட உதவிக்கு போக வேண்டாம், ஒரு ரவுடிகிட்ட ஒரு உதவிக்கு போக வேண்டாம், ஒரு வக்கீல்கிட்ட ஒரு உதவிக்கு போக வேண்டாம், எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட போக வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போக வேண்டாம், யார்கிட்டையுமே போக வேண்டாம். என்னுடைய உதவி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவர்கள் மூலமாக கர்த்தர் உதவிகளை அனுப்புகிறார். அந்த நாமத்துல தான் உதவி இருக்கு. நம்ம நிறைய நேரம் மறந்து போயிடுறோம். வேற ஒரு, இப்ப என்ன சொல்றது, ஒருத்தவங்கள்ட்ட போறோம்னா அவங்களுக்கு ஒரு நாமம், சோ பர்சன், அந்த பர்சன்ட்ட நம்ம போகிற அந்த நாமத்தை நம்பி இல்லை. வேதம் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்குற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு என்ற நாமத்திற்கு நீங்கள் நானும் போவோம், கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசு என்ற நாமத்தில் திறக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் இயேசு என்ற நாமத்தில் மாற்றப்படுகிறது. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய காரியங்களை அடுத்தவங்க புரிஞ்சுக்காம போயிட்டு உதவி செய்யாம போயிடலாம். அந்த உலகத்துல என்னுடைய வேதனை புரியலேன்னு சொல்லிட்டு நீ கலங்காத, நீ கண்ணீர் விடாத. இந்த இயேசு உன்னுடைய வேதனையை பார்க்கிறார். இந்த இயேசு உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் உதவியற்ற நிலைமையை பார்க்கிறார். உன் உதவியற்ற நிலைமையில என்ன செய்வதுன்னு தெரியாம நீ அழுகிற உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லவருடைய நேசம் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன், தம்முடைய இரத்தத்தையே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின இந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். உனக்கு உதவியற்ற நிலைமையில, அனுதாப பரிதாப நிலைமையில நிற்கிறீங்களா? ஆண்டவரை, யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நீ வேதனையோடு நிற்கிறியா? உன் கண்ணீரை பார்க்கிற தேவன் இந்த இயேசு என்ற நாமத்தில் உதவிகள் வருகிறது. உன்னுடைய வாழ்க்கை திருப்பப்படுகிறது. உன்னுடைய கண்ணீர் மாற்றப்படுகிறது. உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்கள் விடுதலையாகப்படுகிறீர்கள். கர்த்தருடைய மீது தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரமுனை இடைபடுகிறதை பார்க்கிறோம். தேவன் உனக்கு ஒடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையும் விட்டுவிக்கிறவராய் இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் ஜீவனுள்ள இந்த ரத்தம் உன்னை சுற்றிலும் உலாவுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, உன் உதவியற்ற நிலைமைகளை மாற்றும்படியாக இந்த இயேசு உனக்கு உன்னோடு கூட கடந்து வருகிறார்.